புதுச்சேரியில் ஓடும் பேருந்தில் நகையை இழந்த பெண்களுக்கு முதல்வரே தலையிட்டு நடவடிக்கை எடுக்கச் சொன்ன சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மலையாளத்தில் நடிகர் மம்முட்டி முதல்வராக நடித்த ஒன் என்ற திரைப்படம் வெளியானது. அதில் பெண்ணிற்கு வழக்கு ஒன்றில் முறையாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை முதல்வரே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும் காட்சி இடம்பெற்றிருக்கும். அதே போன்று ஓடும் பேருந்தில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு புதுச்சேரி முதல்வரே காவல்துறையினருக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வைத்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை கோவிந்தசாலை புதுநகர் கண்டாக்டர் தோட்டத்தைச் சேர்ந்தவர் சலீம். இவரின் மனைவி சுமைனா பானு. இவர் சென்னையில் உள்ள தனது தங்கையின் வளைகாப்புக்காக மாமியார் ஜீவா மற்றும் 3 ஆண் குழந்தைகளோடு வீட்டிலிருந்து ஆட்டோவில் புதிய பஸ் நிலையத்திற்கு சென்றார். அங்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் அரசு பேருந்தில் சென்னைக்கு ஏறியுள்ளார். அப்போது கையில் வைத்திருந்த சூட்கேஸை லக்கேஜ் வைக்கும் இடத்தில் வைத்திருந்துள்ளார். பஸ் காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி அருகே சென்றபோது சூட்கேஸை பார்த்தபோது காணவில்லை என்று மாமியார் மருமகள் கூச்சலிட்டு பேருந்தை நிறுத்தியுள்ளனர். மேலும் அந்த சூட்கேஸில் 25 சவரன் தங்க நகை இருப்பதாகவும் அவை திருடப்பட்டதாகவும் பதட்டத்தோடு இருந்துள்ளனர். இதனையடுத்து நடத்துனர் பேருந்திலிருந்து யாரையும் இறங்க விடாமல் காலாப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றார். அங்கு பயணிகளை சோதித்த போது சூட்கேஸ் கிடைக்கவில்லை. போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு செல்ல அறிவுறுத்தினர். இதனையடுத்து அவர்கள் இரவு உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுத்தனர். ஆனால் அவர்கள் புகாரை ஏற்க மறுத்து சம்பவம் நடந்த இடத்தில் புகார் தெரிவிக்க கூறியிருக்கின்றனர். இதனால் அவர்கள் கோட்டக்குப்பம் போலீசாரிடம் சென்றுள்ளனர். அவர்கள் எங்கள் மாநிலம் இல்லை என்பதால் புதுவையில் புகார் கொடுங்கள் என்று கூறியிருக்கின்றனர். இதனால் நள்ளிரவு 1 மணி வரை அலைக்கழிக்கப்பட்டனர். இதனையடுத்து இன்று திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபாலை சந்தித்து போலீசார் புகார் எடுக்காததை பற்றி தெரிவித்துள்ளனர். அவர்களையும் அந்த பகுதி மக்களையும் அழைத்துக் கொண்டு திமுகவின் கோபால் எதிர்க்கட்சி தலைவர் சிவாவோடு கோரிமேட்டில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்துள்ளனர். போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவரிடம் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக முதலமைச்சர் ரங்கசாமி உருளையன்பேட்டை போலீசாரை வீட்டிற்கு அழைத்து பேசி வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கண்டறிய உத்தரவிட்டார். இதன் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நள்ளிரவில் ஓடும் பேருந்தில் நகையை இழந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முதல்வரே நேரடியாக உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.